அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கதைகள். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு 2 பேர பசங்க. அவங்கள தவிர சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமே இல்லை. அதனாலயே வெளியே எங்கேயும் அனுப்பாம, பள்ளிக்கூடத்துக்கும் கூட அனுப்பாம, 4 பேர்கிட்ட பேச கூட விட மாட்டாங்களாம். பார்த்துக்கோங்களேன். அவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்துனாங்க. ஒரு தடவை அவங்க வீட்டுல தண்ணி தீந்து போறதுனால அவங்க 2 பேர்த்தையும் பாட்டி போய் குளத்துக்கு போய் தண்ணி மோந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் குளத்துக்கு போய் தண்ணி மோந்துட்டு தலை மேல வச்சுட்டு வராங்க. அந்த வழியும் ஒரு குறும்புக்கார சிறுவன் அவங்கள பார்த்து, அங்க பாருங்கடா, வானத்துல மயில் நடனம் ஆடுது அப்படின்னு சொல்றான். இவங்களும் எங்கன்னு திரும்பி பார்த்தாங்க. தலையில இருந்த பானை கீழே விழுந்து உடஞ்சிருது. அந்த சிறுவனு கைகுட்டி சிரிச்சுட்டு ஓடிடுறான். இவங்க 2 பேரும் வெறுங்கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப பாட்டிட்டு நடந்தது சொல்றாங்க. அட கூறு கட்டவீங்களா, வானத்துல எப்படா மயில் நடனம் ஆடு? இனிமே இந்த மாதிரி ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் கலந்து பேசிட்டு அப்புறம் ஒரு முடிவெடுத்து அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, போனது போட்டும், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுருக்கு பையில இருந்து 5 ரூபாய் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து, போய் கடைக்கு போய் குயவர்கிட்ட 2 பானை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் குயவர்கிட்ட போய் 2 பானை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. குயவரும், உங்களுக்கு சுட்ட பானை வேணுமா, சுடாத பானை வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. பாட்டி சொன்னது ஞாபகம் வந்தது. 2 பேரும் கலந்து பேசுனாங்க. முதல்ல ஒருத்தர், சுட்ட பானை வாங்கிக்கலாமாடா? சுட்ட பானை வாங்கினா கை சுட்டு போடும்டா. சுடாத பானை வாங்கிக்கலாம். சுடாத பானையும் வாங்கிக்கலாம்டா. இப்போ குயவர்கிட்ட சுடாத பானை கேட்குறாங்க. குயவரும் வெயில காஞ்சிட்டு இருந்த சுடாத பானை, பச்சை பானை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவங்களும் மகிழ்ச்சியோட அதை பாட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. பாட்டி, என்ன வந்துட்டீங்களா அப்பா? அங்க ஓரமா வச்சு அந்த மொடால இருக்கிற தண்ணி எடுத்து இதுக்குள்ள ஊத்துங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ஊத்திடுறாங்க. 2 நிமிஷம் கழிச்சு அந்த பானை அப்படியே ப்ளவக் அப்படின்னு உடைய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு பாட்டி பசங்கிட்ட கேட்குறாங்க. அங்க நடந்ததை அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கும் இப்ப நினைச்சு பாக்குறாங்க, சார், நம்ம வெளியே எங்கேயும் அனுப்பாம, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம, 4 பேர்கிட்ட பேச கூட விடாம இருந்ததுனால இந்த விளைவு இப்படி அவங்களுக்கு உலக அறிவே தெரியாம போயிருச்சு. இங்க பாருங்கப்பா, இனிமே நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, நல்ல உலக அறிவை தெரிஞ்சுக்கிறீங்க, 4 பேர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு திருக்குறள். விலங்குடும் மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். அறிவில்லாதவங்கள திருவள்ளுவர் விலங்கோடு ஒப்பிடுறாரு. நன்றி, வணக்கம்.